தித்திக்கும் காதல் தீயே அத்தியாயம் 59. கரும்பு தோகைகளில் சலசலப்பு ஒருபுறமும், மாமரங்களின் கொழுமையான காற்று மறுபுறமும் சிலுசிலுவென்று வீச, இனிமையான அச்சூழலை ரசித்து அனுபவிக்காமல் அச்சூழலுக்கு எதிர்பதமாக அனல் பறக்க, சிறுவர்களுடன் தங்களின் வயதை மறந்து கெட்டிப்புள்ள விளையாடி கொண்டிருந்தனர் தூரிகையும் மனோரஞ்சனும். டே அண்ணா, கரெக்டா அடி, இல்ல மண்டை வீங்கிரும். நீ சத்த பயமுறுத்தாம இரு பிசாசே என மனோ குறிப்பார்த்து கிட்டியை நோக்கி புல்லால் அடிக்க, அது சரியாக அடிக்காமல் சற்று தள்ளி விழுந்தது. மனோ சரியாக அடிக்காமல் அவுட் ஆக, தூரிகையின் எதிர் அணியில் உள்ள சிறுவர்கள் காது கிழியுமாறு கத்திக்கொண்டு தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்த, தூரிகை மனோவை முறைத்தபடி நின்றாள். சரி விடு தூரி, நெக்ஸ்ட் கேம்ல பாத்துக்கலாம் என தூரியை சமாதானப்படுத்தினான் மனோரஞ்சன். போடாம், ஏ நோ பேட் வேர்ட்ஸ், மீ யுவர் அண்ணன் என இரு கைகளையும் சரண்டர் என உயர்த்தியபடி சிரித்தான் மனோ. உன் தேஞ்ச மொசர்கட்டைக்கு இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல், உன்னைய என அருகில் கிடந்த தென்னங்கீற்று மட்டையை எடுத்துக்கொண்டு துரத்த ஆரம்பித்தாள் தூரிகை. ஐயோ கொலகாரி என கத்தியபடி தூரிகையின் கைகளில் சிக்காதவாறு ஓடினான் மனோ. டேய் ஓடாத, சிக்கன செத்த. மனோவை துரத்தியவள் யதார்த்தமாக ஒரு திசையில் பார்த்தவள் ஓங்கிய கையை காற்றில் அப்படியே அசையாமல் நிறுத்திவிட்டு, மனோனா தொண்டை கிழிய கத்தினாள் தூரிகை. தன்னை துரத்திய தூரிகையின் குரலில் இருந்த பேதத்தை உணர்ந்த மனோ நின்று தூரிகையை திரும்பி பார்த்தான். அவள் வேறு திசையில் பார்த்தவாறு அசையாமல் அப்படியே நிற்கவும், என்னவா இருக்கும் என யோசித்தபடி அவள் அருகில் சென்றான். அங்கு அப்படி என்ன தெரிகிறது என கிண்டலாக கேட்டான் மனோ. மஞ்சு அந்த பக்கம் நடந்து போறா. அசையாமல் அங்கேயே வெறித்தபடி கை காட்டினாள் தூரிகை. ஏன், அவ ஊர்ல அவ எங்கேயும் நடந்து போக கூடாதா? இது என்ன கொடுமையா இருக்கு? அதை கேட்ட தூரிகை திரும்பி மனோவை ஒரு பார்வை பார்த்தவள் பட்டன அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். அந்த பக்கம் ஒரு பெரிய கிணத்து தவிர வேற எதுவும் இல்லடா, வெங்காயம். அதை ஏன் பிசாசு இவ்வளவு மெதுவா சொல்ற என பதறி மின்னல் வேகத்தில் அந்த பக்கம் முள்செடி கல் எதையும் உணராமல் ஓடினான் மனோ. ஐயோ என தன் நெற்றியில் அறைந்து கொண்டு மனோவின் பின்னே ஓடினாள் தூரிகை. அழகி அழகி உரக்க கத்தியபடி வேகமாக ஓடினான் மனோ. தொலைவில் மஞ்சுவின் பிம்பம் தென்படவும் தன் வேகத்தை சற்று அதிகப்படுத்தியவாறு ஓடினான். அவன் பின்னே, டே அண்ணா அண்ணா டே என கத்தியபடி அவன் பின்னே ஓடி வந்து கொண்டிருந்தாள் தூரிகை. அப்பொழுது அந்த பக்கம் ஆடுகளுக்கு இலைதழைகளை ஒடித்துக் கொண்டிருந்த உதயன் தூரிகையின் அலறலை கேட்டு, இதென்ன நம்மால இப்படி தளர்ந்தறிக்க ஓடிட்டு இருக்கா? கையில் இருந்த இலைதழைகளை கீழே போட்டுவிட்டு தூரிகையின் பின்னே ஓடினான் உதயன். ஏ அழகி நில்லடி, அழகி என கத்தியபடி மனோ மஞ்சுவை சமீபமாக நெருங்க, மனோவின் குரல் கேட்டு திரும்பி பார்த்த மஞ்சு நிற்காமல் தொடர்ந்து வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். ஐயோ இவ வர நிக்க மாட்டேங்கிறாளே என நொந்தபடி தொடர்ந்து ஓடினான் மனோ. அவன் பின்னே, ஏ அண்ணா ஒரு கிறுக்கு, இன்னைக்கு அவனுக்கு திட்டு இருக்கு, தூரி நீ கலக்கு என துள்ளி குதித்து பாடியபடி மனோவை பின் தொடர்ந்தவள். அச்சோ தூரி, கவிதை கவிதை பெண்றையடி. அவளுக்கு அவளே கைகளால் கன்னத்தை பிடித்து கிள்ளி புத்தம் கொடுத்தபடி மனோவை பின்தொடர்ந்தாள் தூரிகை. தூரிகையின் விசித்திர செய்கைகளை அவள் பின்னே ஓடி வந்த உதயன் கவனித்து குழம்பினாள். வேணா பைத்தியமா என புலம்பியபடி மூச்சு வாங்க தூரிகை தொடர்ந்து சென்றான் உதயன். முன்னே சென்ற மஞ்சு தூரி கூறிய பெரிய கிணற்றருகே வந்தவள் அதன் சுவற்றில் ஏறி குதிப்பதற்கு தயாராகி கிணற்றின் உள்ளே கால் போட்டு அமர்ந்தாள். அதை பார்த்து திகைத்த மனோரஞ்சன் வேகமாக ஓடி வந்து பின்னால் இருந்து அவளை இறுக்கமாக கட்டி பிடித்தவாறு, அழகி இது தப்பு, எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாத அழகி. உன் அப்பா செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? முதல்ல இறங்கி வா, உன்னை நான் சாக விட மாட்டேன், நான் கூட 100 வருஷம் வாழணுண்டி. பதட்டத்தில் தன் கண்களை இறுக்க மூடியவாறு மூச்சு வாங்க படபடுத்தான். மனோரஞ்சனின் இதய துடிப்பு மஞ்சுவின் முதுகில் ஒலித்து அவளது இதயத்தில் எதிரொலித்தது. அவனின் இதயம் தனக்காக துடிப்பதை சிறிது ரசித்த மஞ்சுவின் முகத்தில் அழகிய புன்னகை ஒன்று உருவானது. அதை மறைத்தபடி குரலில் கடுமையை வரவழைத்து பேசினாள் மஞ்சு. யோ எடியா கைய, இல்ல உன்னை நான் விட மாட்டேன், விட்டா நீ உள்ள குதிச்சிருவ என்றபடி மஞ்சுவை விடாமல் இறுக அணைத்தான் மனோ. அவனின் அந்த இறுகிய அணைப்பில் கரைந்தாலும் இறுகிய குரலில், ஷோ மஞ்சமாக்கா கொஞ்சம் உள்ள பாரியா என அதட்டினாள் மஞ்சு. இல்ல எனக்கு தண்ணியில கண்டம்னு தும்பச்செடி ஜோசிய சொல்லிருக்காரு கண்களை திறவாமல் கூறினான் மனோ. போலீஸ் கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமா கேட்டுருவேன், முதல்ல எமிழ்ந்து கையை எடுத்து கிணத்துக்குள்ள பாரியா சிடுசிடுத்தாள் மஞ்சு. நான் என்ன சொல்றேன், நீ என்னடி உளற? வாய்க்குள் முணுமுணுத்தவாறு அவள் கூறுவதை கேட்காமல் அவள் மீதிருந்த தன் பிடிப்பை விடாமல் கண்களை மட்டும் திறந்து கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தான் மனோ.
உள்ளே எட்டி பார்த்தவனின் கைகள் தானாகவே மஞ்சுவின் மீதிருந்து விலகி சாரி என மொத்த பற்களையும் காட்டினான் மனு. சாரியா? என்ன போலீஸே ஈவ்டீசிங் பண்றீங்களா? மூஞ்சியும் மொழியையும் பாரு, அவிச்சு வச்ச காக்கா முட்டை மாதிரி. ஒன்றையெல்லாம் எவையா போலீஸ்ல போட்டான்? இவர் பெரிய ஹீரோ, என்னைய காப்பாத்த வர்றாரு. முதல்ல நான் எதுக்கே சாவ போகணும்? மணல் சரிந்து முக்கால் வாசி மூடிய நிலையில் உள்ள கிணற்றின் உட்புறம் தரையை தொட்டவாறு காலை தொங்க போட்டு அமர்ந்திருந்த மஞ்சுவை அசடு வழிய பார்த்தான் மனு. இல்ல, உன் அப்பா செஞ்சதை நினைச்சு மன உளைச்சல்ல சாரி என்றான் மனு. அடி, அந்த ஆள் தப்பு பண்ணா எந்த தப்பு பண்ணாதான் நான் சாகணுமா? இது என்ன நியாயம்? உனக்கு மண்டையில அறிவு இருக்கா இல்லையா? ஏய், உண்மையை சொல்லு, நீ டுபாக்கூர் போலீஸ் தானே? உன்கிட்ட போய் என் அப்பனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேனே. சே! தன் முன் நெற்றியில் அறைந்து கொண்டாள் மஞ்சு. ஐயோ, இவன் நம்மள இவ்வளவு டேமேஜ் பண்றா? ஒரே அசிங்கமா இருக்கு குமாரு. பின்னாடி வந்த பிசாஸ் கொண்டு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம இமேஜ் ஃபுல் டேமேஜ். மனதினுள் புலம்பியவாறு தன் பெண்ணை திரும்பி பார்த்தான் மனோரஞ்சன். அங்கு மஞ்சு இவனை கழுவி ஊத்தியதை அனைத்தையும் ஒன்று விடாமல் கேட்டவாறு அருகில் உள்ள புளிய மரத்தடியில் உதயனும் தோரிகையும் வாயில் புளியங்காயை வைத்து சப்பியபடி நின்று கொண்டிருந்தனர். மனோ பார்ப்பதை உணர்ந்த இருவரும் பேரிட்டு வந்த சிரிப்பை உள்ளடக்கிக் கொண்டனர். டே உதி, உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். புளியங்காயை நன்றாக சப்ப கொட்டி சாப்பிட்டாள் தோரிகை. தங்களை மனோ பார்ப்பதை பார்த்த தோரிகை, உனக்கு வேணுமானா புளியங்கா என நக்கலாக கேட்டாள் தோரிகை. அடி கழுத, எல்லாம் ஒன்னாலதான். தோரிகையை நோக்கி கல்லெறிந்தான் மனோ. இங்க பாரு மச்சான், அண்ணனாவே இருந்தாலும் என் பொண்டாட்டி அடிக்க உனக்கு எந்த ரைட் சொல்ல. அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கோ. வேணும்னா வேணும்னு கேளு, வேணானா வேணான்னு சொல்லு. அதை விட்டுட்டு இதென்ன வன்முறையில இருக்கிறது? சின்ன பிள்ளைத்தனமா இல்ல என புளியங்காயை சப்ப கொட்டி சுவைத்தபடி கூறினான் முதியன். மவனை, உனக்கு முதல்ல பாயசத்தை ரெடி பண்ணுண்டா. இங்க கிணறு இருக்குன்னு நீ தானே சொன்ன பிசாசே? ஆமா, கிணறு இருக்குன்னு தானடா அண்ணா. பிசாசு பிசாசு, அது தூந்து போன கிணறுன்னு ஏன் சொல்லல என நவதுவாரங்களிலும் புகை வர பொறுமினான் மனோ. நீ எங்கடா சொல்ல விட்ட? அத சொல்றதுக்குள்ளே தான் சார் பறந்து வந்துட்டீங்களே. அழகி, ஏ அழகி. மனோவை போல் மெமிக்ரி செய்தாள் தோரிகை. உன்னைய தோரியின் தலையில் நங்கு நங்கு என கொட்டிவிட்டு உதயனின் கழுத்தை தோளோடு இறுக்கி அணைத்தவாறு அங்கிருந்து அவனை நகர்த்தி சென்றான் மனோ. யோ மச்சா, கழுத்தை நெரிக்காத. தோரி, பத்திரமா 2 பேரும் வீட்டுக்கு வந்துருங்க. மனோவின் கரத்தில் சிக்கிய தனது தொண்டையை சிறுமியவாறு கூறினான் முதியன். நீ வா மச்சா, உனக்கு தனியா படையல் போடுற என்றவாறு உதயனை இழுத்து சென்றான் மனோரஞ்சன். இருவரும் அங்கிருந்து சென்றதும் மஞ்சுவை நோக்கி புன்னகையுடன் நடந்தாள் தோரிகை. அவள் அருகே சென்று கிணற்று சுவர் மீது மஞ்சு போலவே அமர்ந்து அவளது தோளில் செல்லமாக இடித்தாள். தோரிகை இடித்த இடியில் பட்டென்று சிரித்தாள் மஞ்சு. அவளது சிரிப்பை ஆசையாக பார்த்தாள் தோரிகை. என் அண்ணனை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? விழிகளில் ஆசை பின்ன கேட்டாள் தோரிகை. அவள் விழிகளில் தெரிந்த ஆசையை கண்ட மஞ்சு அகலமாக புன்னகைத்தாள். ஹே, இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? மனோவை ரொம்ப பிடிச்சிருக்க போல என்றபடி மஞ்சுவின் தோளில் இடித்து விளையாண்டாள் தோரிகை. இத்தனோண்டு என்றாள் மஞ்சு. ஆஹா, அப்போ உனக்கு ஓகேயா? எனக்கு அண்ணியா வர? வெட்கத்துடன் தலையசைத்தாள் மஞ்சு. ஆனா ஒரு விஷயம், இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும். அவனை வந்து அலைய விடலாம். டீல் பக்கா டீல் சிரித்தாள் மஞ்சு. சரி, அதை விடுங்க அண்ணி. என்னாச்சு திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? அண்ணிலாம் வேணாம், சும்மா பேர் சொல்லி கூப்பிடு. இப்ப அதுவா முக்கியம், நீங்க ஓகே தானே? இது என்ன வாழ்க்கை தூரி? ஏன் இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் என் அழகாக புன்னகைத்தாள் தூரிகை. பொண்ணுங்க எப்போது எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாரையும் நம்பாம பயந்துட்டே இருக்கணுமா? பெத்தவனே, சே, நம்மள மனுஷியாவே பார்க்க மாட்டாங்களா? வியாபார பொருளா தான் பாப்பாங்களா? நம்ம இயல்போடவே இருக்க விட மாட்டாங்களா? யாரையுமே நம்ப முடியல. இந்த உடம்புதான் அவங்க கண்ணுக்கு தெரியுமா? இந்த உடம்பையை தாண்டி நமக்குன்னு ஒரு மனசு இருக்கே, அதையே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க என்று வருத்தமாக கூறினாள் மஞ்சு. நாம ஏன் பயந்துட்டே இருக்கணும்? நம்மள தப்பா நினைக்கிறவன் நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி கேடு கெட்டவனங்களால நம்ம உடம்ப மட்டும்தான் தொட முடியும், நம்ம மனசை அவனுங்களால நெருங்க கூட முடியாது. இவ்வளவு ஏன் என்னை எடுத்துக்கங்க, ஒரு நாய் என்ன கொதறிட்டு போனுச்சு, அத்தோட நான் மறைஞ்சு போயிடலையே. என்னோட வாழ்க்கையை நான் முன்ன விட சிறப்பா வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. தடுக்கி விழுந்துட்டா நம்ம திரும்ப எந்திரிக்கிறது இல்லையா? விழுந்த இடத்துலயே ஏன் நாம விழுந்தோம்னு தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கோம். ஒட்ட மண்ணு தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கோம்ல. அதே போலதான் நம்ம வாழ்க்கையும். எவனாவது நம்ம வாழ்க்கையை நம்ம எதிர்பாராத நேரத்துல அழிக்கிறப்ப அதை தாண்டி நம்ம முன்னேறிட்டே இருக்கணும். பேசுறவன் 1000 பேசுவான். ஆகச்சிறந்த பழிவாங்கல் எதுன்னு தெரியுமா? நம்மள தரம் தாழ்த்தி பாக்குறவன் முன்னாடி அவன் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு சிறப்பா வாழ்ந்து காட்டுறதா.
நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னைக்கும் பதில் கிடைக்க போறதில்ல. சோ என புன்னகையுடன் இழுத்தாள் தூரிகை. நாம நம்ம வாழ்க்கைய நம்ம மனசாட்சிக்கு சரியா வாழணும் என தூரிகை விட்டதை மஞ்சு முடித்து வைத்தாள். அதே போல அவனுங்களுக்கு மிரட்டலுக்கு அனுப்பிடியாம பயப்படாம எதிர்த்து நின்று நாம ஒரு பார்வை பார்த்தாலே போதும், பொண்ணுங்களுக்கு எதிரான வன்முறையில பாதி குறைஞ்சிடும் என்றாள் தூரிகை. அதுவும் சரிதான் என்றபடி கிணற்று சுவரில் இருந்து வெளியே குதித்தாள் மஞ்சு. இப்போ உங்க மனசு தெளிவாகிருச்சா, வீட்டுக்கு போலாமா என சிரிப்புடன் மஞ்சுவை தொடர்ந்து கிணற்றில் இருந்து வெளிவந்தாள் தூரிகை. எப்படி நீ இவ்ளோ போல்டா இருக்க என மெல்ல நடந்தபடி கேட்டாள் மஞ்சு. தோடா உங்களை விடவா, அதான் இன்னைக்கு பார்த்தேனே என கூறி கண்ணடித்தாள் தூரிகை. இல்ல, நான் உன் அளவுக்கு தெரியவில்லை, ஏதோ ஒரு குருட்டு தெரியும், அவ்வளவுதான். எல்லாம் என் மகையக்கா வள வந்தது. நானும் ஆரம்பத்துல ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப கோழமாரிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா தான் எல்லாம் சொல்லி புரிய வச்சாங்க. நம்ம பக்கத்திலேயே நமக்கு குழி தோண்ட சாத்தான் இருந்தாலும் அதுல இருந்து காப்பாத்த ஒரு தேவதையும் நம்ம பக்கத்திலேயே இருக்காங்கல்ல என்றாள் மஞ்சு. ஆமா என புன்னகையுடன் ஆமோதித்தாள் தூரிகை. இருவரும் இணைந்து பேசியபடியே தேரன் வீட்டிற்கு வந்தவர்கள் வெளியே தலையில் கை வைத்தபடி உதயனும் மனோவும் அமர்ந்திருக்க அவர்களை பார்த்து புரியாமல் என்னவென்று விசாரித்தனர் பெண்கள் இருவரும். நீங்களே உள்ள நடக்கிற கூத்த பாருங்க என் உள்புறம் நோக்கி கை காட்டினான் புதியன். அப்படி என்னடா நடக்குது என வினவியவாறு மஞ்சுவுடன் உள்ளே சென்றாள் தூரிகை. வீட்டின் உள்ளே நடு வீட்டில் சேலையில் கட்டிய தொட்டிலில் சுகமாக மகி உறங்கிக் கொண்டிருக்க கருமமே கண்ணாக அத்தொட்டிலை ஆட்டிக் கொண்டிருந்தான் தீரன். அத்தியாயம் 60. மாமா தூக்கம் என்றபடி நிம்மதியாக தீரனின் தோள் சாய்ந்து கண்ணயர்ந்தாள் மகி. எதே அடியே தீரன் கதறினாலும் தன் அவளின் முறக்கத்தை கெடுக்காமல் அழகாக அவளை தன் கரங்களில் ஏந்தி கொண்டான். அரை தூக்கத்தில் இருந்த மகியும் இறுக்கமாக தீரனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனது கழுத்து வளைவில் முகம் புதைத்துக் கொண்டாள் மகி. ஐயோ கொல்றாளே, நானும் மனுஷன்தாண்டி புலம்பியபடி தங்களது அறைக்கு தூக்கி சென்று மெத்தையில் படுக்க வைத்து அவளது உடையை சரி செய்தான் தீரன். அதில் சிறிது அசைந்தவள் பின்பு சுகமாக தனது உறக்கத்தை தொடர்ந்தாள் மகி. உறங்கும் தன் உயிரை தள்ளி நின்று பார்த்தவன் பிறகு அவளை தென் நெஞ்சில் சாய்த்தவாறு தானும் சற்று கண் மூடினான் தீரன். ஆழ்ந்த உறக்கத்தினுள் செல்ல இருந்த தீரனை மகியின் சிறிய அசைவு தட்டி எழுப்பியது. மகி அசைவதை கண்ட தீரன், என்னடி என குழந்தையை தட்டி கொடுப்பது போல் அவள் முதுகில் தட்டி கொடுத்தபடி கேட்டான். மாமா தொட்டில தூங்கணும். தொட்டிக்கு நான் எங்கடி போவேன் இப்ப? எனக்கு தெரியாது, நான் இப்ப தொட்டில தூங்கணும் என கண்களை திறவாமலே எழுந்தமர்ந்தபடி சினுங்கினாள் மகி. சற்று யோசித்த தீரன், இப்ப என்ன உனக்கு, தொட்டி தானே வேணும், இரு வரேன் என எழுந்து சென்றான். அமர்ந்திருந்தபடியே கண்கள் மூடியபடி தூக்கத்தை தொடர்ந்தாள் மகி. அறையை விட்டு வெளியே சென்ற தீரன் தன் தாயை எழுப்பி அவரிடமிருந்த சேலை 2 வாங்கியவன் சிறு மழலைக்கு கட்டுவது போல் நடு வீட்டில் சேலையில் தொட்டி கட்டினான் தீரன். பிறகு உட்கார்ந்து இருந்தபடியே தூங்கி விழுகும் தன் அவளை கைகளில் ஏந்தி வந்து தொட்டியில் படுக்க வைத்து தாளாட்டினான். தீரனின் செயல்கள் அனைத்தையும் வாயில் கை வைத்தபடி வேடிக்கை பார்த்த கருப்பாயி ஆச்சரியம் தாழாமல் அப்படியே அமர்ந்து தொடர்ந்து வேடிக்கை பார்த்தபடி இருந்தார். அப்பொழுது தங்களுள் சலசலத்தபடி உள்ளே வந்த உதயனும் மனோவும் தீரனின் செயலை பார்த்து வாய்விட்டு சிரித்தனர். அவர்களை அமைதியாக திரும்பி பார்த்த தீரன், என் பொண்டாட்டி இப்பதான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா, இங்க நின்னுட்டு ஏதாவது சத்தம் போட்டீங்க உங்க கை காலெல்லாம் இடம் மாறி போயிடும் என அமைதியான குரலில் கர்ஜிக்க, இவன் செஞ்சாலும் செய்வான் கிராதகன் என முணுமுணுத்தவாறு வெளியே வந்து அமர்ந்தனர் இருவரும். சிறிது நேரத்தில் சிதம்பரமும் பொன்ராசுவும் உள்ளே வர அவர்களையும் தீரன் மிரட்ட அம்மிரட்டலில் பயந்து அவர்களும் சத்தமில்லாமல் சென்று கருப்பாயுடன் அமர்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். அப்பொழுது மஞ்சுவும் தூரிகையும் வந்து சேர, என்னடா 2 பேரும் இப்படி வெளியில உட்கார்ந்துருக்கீங்க என்றாள் தூரிகை. இப்படி உட்கார்ந்து இருக்கிறதா லேட்டஸ்ட் ஃபேஷன் என்றான் மனோ. ஐயோ காமெடி, சரிங்க மஞ்சு பேசாம போறியா என்று கண்டுபிடித்தான் மனோ. நான் போறேன், நீங்க வீட்டுக்குள்ள போகாம இங்க உட்கார்ந்து இருக்கீங்க என்று கேட்டாள் தூரிகை. உள்ள ஒரு நாடகம் நடக்குது, இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துட்டு வந்தோம், அதான் இப்படியே கதை ஆட உட்காந்து பேசிட்டு இருக்கோம் என்று கூறினான் புதியன். பர அப்படி என்ன நாடகம், நீங்களே உள்ள நடக்கிற கூத்தப்பே பாருங்க உள்புறம் நோக்கி கை காட்டினான் முதியன். அப்படி என்னடா நடக்குது என வினவியவாறு மஞ்சுவுடன் உள்ளே சென்றாள் தூரிகை. போற போக்கில் மஞ்சு மனோவை முறைத்து விட்டு செல்ல அதை கவனித்த மனோ, டே மச்சான், உன் தங்கச்சியை எப்படா கரெக்ட் பண்றது என்றான். அடே சிறப்பால, யாருக்கிட்ட வந்து என்ன கேக்குற, அண்ணன்டா நானு என்றான் உதயன். ரைட்டு விடு, நான் அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து எல்லாவும் அவகிட்ட ஓபன் பண்றேன் போடலே என்றபடி தீரனின் பல்சரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் மனோரஞ்சன். கிஃப்ட்
ஐயோ, இது எப்படி மறந்தேன்? என்னை கொல்ல போறாளே ஒருத்தி என அவசர அவசரமாக தன் வீட்டை நோக்கி பைக்கில் பறந்தான் முதியன். உள்ளே சென்ற தூரிகையும் மஞ்சுவும் தீரனின் செயலை கண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்தனர். அடியே அக்கா, எந்திரடி, நடு வீட்டுல இப்படி தூங்குற என சிரிப்புடன் தொட்டிலை நெருங்கி மகையை தட்டி எழுப்பினாள் தூரிகை. அதை பார்த்து தீரன், தோரி என பல்லை கடித்தான். நீ சும்மாரு மாமா, பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் தூங்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மகி, அக்கா. மகியை எழுப்பினாள் தூரிகை. அதெல்லாம் என் பொண்டாட்டி தூங்குவா, நீ முதல்ல தள்ளு. முடியாது. இவர்களின் சண்டையின் சத்தத்தில் தூக்கம் கலைந்து எழுந்தாள் மகி. என்னங்க சத்தம் என கண்களை கசக்கியபடி தொட்டியில் இருந்து எழுந்த மகி சுற்றிலும் பார்த்துவிட்டு, ஏன் எல்லாரும் மொத்தமா இங்க கூடியிருக்கீங்க? நம்ம வீட்டுல ஏதாச்சும் விசேஷமா என்றாள். ஆமா, உனக்கும் உன் புருஷனுக்கும் கல்யாணம் என கூறியபடி கிஃப்ட் வாங்க என போன மனோ வெறுங்கையுடன் திரும்பி வந்தான். அப்படியா மனோ, ஏன் என்கிட்ட சொல்லல? சாப்பாடு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஐஸ்கிரீம் உண்டு தானே? அப்படியே பால் பாயசம், சரியா என்றாள் மகி. அப்பொழுது, அம்மோ, லவ் யூடி பிசாசே என கத்தியபடி முன்பு ஒரு நாள் மகியை சமாதானம் செய்ய அவளுக்கு வாங்கிய பெரிய கிஃப்ட் பார்சலை கொண்டு வந்து கொடுத்தபடி மகியை இருக்க அணைத்தான் முதியன். நானும் லவ் யூ என முதியன் மகி இருவரையும் அணைத்துக் கொண்டாள் தூரிகை. நானும் லவ் யூ என்றபடி மூவரையும் அணைத்துக் கொண்டாள் மஞ்சு. அப்ப நானும் லவ் யூ என அவர்களை அணைக்க வந்த மனோவை முறைப்புடன் தடுத்து நிறுத்தினான் தீரன். உன்னைய மட்டும் என் பொண்டாட்டியை நெருங்க விட மாட்டேன்டா. பொடா சைகோ, டே உதி, அப்படி என்ன கிஃப்ட் அது என்று கேட்டான் மனோ. ஆமாமா, முதல்ல 3 பேரும் என் பொண்டாட்டியை விடுங்க என்றான் தீரன். ஒரு பக்கம் புகையுதே. தீரனை பார்த்து சிரித்தாள் தூரிகை. ஒரு பக்கம் கருகுதே என மனோவை பார்த்து சிரித்தான் முதியன். 2 பேரும் இப்ப வாங்க போறீங்க. முதல்ல உங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான்டா என் பக்கம் வராம இருப்பீங்க 2 பேரும் என பொறுமினான் தீரன். உங்க பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கோங்க அண்ணி, முதல்ல உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க என ஆர்வமானாள் மஞ்சு. மஞ்சுவின் ஆர்வத்தை கண்ட மனோ, என்னை கட்டிக்கிறேன்னு ஒத்த வார்த்தை சொன்னா நாங்களும் இதோட பெருசா கிஃப்ட் கொடுப்போம்ல என பருத்திவீரன் கார்த்திக் போஸ்டில் நின்றபடி கூறினான். எதையும் காதில் வாங்காமல் மகியும் மஞ்சுவும் கிஃப்டை பிரித்தனர். உள்ளே இருந்த பெரிய அழகிய கரடி பொம்மையை பார்த்துவிட்டு, ஹாய், செமையா இருக்கண்ணி என்றாள் மஞ்சு. அவ்வழகிய டெடியையும் உதயனையும் சேர்த்து அணைத்து, லவ் யூ உதி, இது எப்ப வாங்கின என்றாள் மகி. அன்னைக்கு 2 பேருக்கும் சண்டை வந்து நீ விடிய காலையில காணாம போனல, அப்போ உன்னை சமாதானம் பண்ணணும்னு வாங்கி வச்சது. ரொம்ப அழகா இருக்குடா உதயனை பார்த்து சிரித்தாள் மகி. அதற்கு பதிலாக பாசத்துடன் அவள் தலையை வருடியவாறு புன்னகைத்தான் உதயன். ஏதாவதுல அப்பா, ஒரு நல்ல நாளா சீக்கிரம் பாருங்க, உதயனுக்கு தூரிக்கையோ கல்யாணம் பண்ண என்றான் தீரன். டேடே மச்சான் நானுடா, எனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுடா உதயனிடம் கெஞ்சினான் மனோ. கடவுளே, உன் இம்ச தாங்க முடியல. ஏமா மஞ்சு, இவனுக்கு என்னமா பதில் சொல்ற? பையன் ரொம்ப நல்ல பையன், உனக்கு இவனை பிடிச்சிருக்கா கேட்டான் தீரன். அதை கேட்ட மஞ்சு சிரிப்புடன் தலை குனிந்தாள். மஞ்சு சிரிப்பதை பார்த்த மனோ, சொல்றே, நானும் ஜோடி சேர்ந்துட்டேன்டா என கத்தியபடி மஞ்சுவின் அருகில் வந்து நின்றான். ஓவரா ஆடாதரா தம்பி பொன்ராசு, உனக்கு இதுல சம்மதமா? நீங்க சொன்னா நான் எதனே மறக்க போறேன். நீங்க தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களை பாத்துக்கணும். ஆனா இன்னும் 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாமே. என் மாப்பிள்ள போலீஸுக்கிறப்போ அவர் மச்சானா நானும் என் அந்தஸ்துல கொஞ்சம் வசந்துக்கணும்னே என்றான் பொன்ராசு. பொன்ராசு சொல்றது சரிதான். உதயனும் மகி இன்னும் படிப்ப முடிக்கல. உதயனுக்கும் ஒரு வேலை வேணும்ல. 1 வருஷம் கழிச்சே 2 ஜோடிக்கும் கல்யாணம் வச்சுக்கலாம் என்று கூறி முடித்தார் சிதம்பரம். அப்புறம் என்ன, எல்லாரும் அவங்க ஜோடியை பாருங்க, நான் என் ஜோடியை பாக்குறேன். கிளம்புங்க, காத்து வரட்டும். மகியை தங்களது அறையை நோக்கி தள்ளி கொண்டு சென்றான் தீரன். உள்ளே சென்ற அடுத்த நொடி, போட, நான் என் டெடி கூட விளையாண்டோம் என கத்தியபடி வெளியே வந்து டெடியை எடுத்து கொஞ்ச ஆரம்பித்தாள் மகி. இவளோட குடும்பம் நடத்தி கடவுளே தலையில் அடித்துக் கொண்டான் தீரன். தீரனின் நிலையை கண்ட அனைவரும் கலகலவன் நகைக்க அவ்வீடை ஆனந்தமாக மாறியது. 1 வருடம் கழித்து அழகிய பொன்காலை பொழுதில் உறங்கும் தன் கணவனை தலையணையால் அடித்து எழுப்பிக் கொண்டிருந்தாள் மகிழ்விழி. இப்ப எதுக்கு என்னை அடிக்கிற? மெத்தையில் உருண்டவாறு புலம்பினான் தீரன். எந்திரிடா இரும, எனக்கு என்ன நாளும் தெரியும் தானே, சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பாம என்ன தூங்கிட்டு இருக்க என தன் 6 மாத வயிற்றை தள்ளியபடி மீண்டும் தலையணையால் தீரனை அடித்தாள் மகி. மெதுவாடி, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. இப்ப என்ன, நான் எந்திரிச்சு கிளம்பணும் அதானே? போய் ஜூஸ குடி, 5 நிமிஷத்துல உன் புருஷன் கிளம்பிடுவான் என மகியின் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் விட்டபடி எழுந்து குளிக்க சென்றான் தீரன். இந்த கொஞ்சலுக்கு ஒன்னும் குறைச்சல நொடித்தவாறு அடுத்த அறையை நோக்கி சென்றாள் மகி. டே மனோ, எந்திரா, உனக்கு தாண்டா என்னை கல்யாணம். டே விளங்காதவனே, எந்திரிச்சு தொலையண்டா
இன்னும் சற்று நேரத்தில் மஞ்சுவுடன் திருமணத்தை வைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் மனோவை அடித்து எழுப்பினாள் மகி. இவனுக்கு இதெல்லாம் உரைக்காதுக்கா என முழு அலங்காரத்தில் வந்த தூரி மனோவை கட்டிலில் இருந்து கீழே உருட்டி விட்டாள். ஐயோ, பழத்தில் விழுந்துட்டேன், என்னை யாராச்சும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என கீழே விழுந்து உறக்கத்தில் புலம்பியபடி இருந்த மனோவின் தலையில் ஒரு வாளு தண்ணீரை ஊற்றினார் கருப்பாயி. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னடா தூக்கம்? அங்க கோவில்ல இருந்து உன் அப்பா அம்மா போன் மேல போனா போடுறாங்க, உதயும் மஞ்சும் மொத ஆளா வந்துட்டாங்களாம். கழுத நீனு தூங்கிட்டு இருக்க? மூச்சு விடாமல் கருப்பாயி கத்த. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்துற கருப்பாயி? எனக்கு தானே கல்யாணம், நிம்மதியா தூங்க விடுறியா? முணுமுணுத்தவாறு எழுந்தான் மனோ. அப்ப உனக்கு கல்யாணம் வேண்டாம், நீ தூங்கு, நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன் என் அறையின் வாயில் நின்றபடி கூறினாள் மஞ்சு. ஐயோ அழகி, இங்க பாரு, நான் குளிச்சுட்டேன், மாமா இப்ப ரெடி ஆயிருவேன், அதுக்காக இப்படி எல்லாம் பேசக்கூடாதுரா, சரியா? ஆமா, கோயில்ல இருக்காம இங்க எதுக்கு வந்த என திருட்டு மொழி முழித்துக் கொண்டு கூறினான் மனோரஞ்சன். அதை கேட்ட நால்வரும் என 4 பெண்களும் இணைந்து மனோவை காரி துப்பினர். இதோ கிளம்பிட்டேன் என்ன குளியலறை நோக்கி ஓடினான் மனோ. மகி, நாங்க 3 பேர் கிளம்புறோம், நீயும் தீரனும் மனோவை கூட்டிட்டு சீக்கிரம் கோயிலுக்கு வந்துருங்க மகியிடம் கூறிவிட்டு தூரி மற்றும் மஞ்சுவுடன் திருமணம் நடைபெற இருக்கும் கோவிலுக்கு புறப்பட்டார் கருப்பாயி. ஐயோ, இனி இவனை கிளப்பணுமா? இருந்தாலும் உன் அப்ப ஓவரா தான் பண்ற பாப்பா என வயிற்றில் உள்ள தன் குழந்தையிடம் பேசியவாறு தங்களது அறைக்குள் நுழைந்தாள் மகி. அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்த தீரன் தலையை துவட்டாமல் கண்ணாடி முன் நின்று மீசையை முறுக்கி விட்டுக் கொண்டிருந்தான். அவன் அணிவதற்கான சட்டையை எடுத்து அவனுக்கு மாட்டி விட்டபடி, ரொம்ப முறுக்காதரா, மீச கையோட வந்துட போகுது என்றாள் மகி. உனக்கு பொறாமடி. ஆமா ஆமா, தீரனின் தாடியை இடித்தாள் மகி. என் அழகு நிலவே, என் பேரழகு பெட்டகமே, என் தித்திக்கும் காதல் தீயே மகியின் கன்னத்தை பிடித்து செல்லம் கொஞ்சினான் தீரன். என்ன, தித்திக்கும் காதல் தீயா? சிரித்தாள் மகி. ஆமாண்டி, ரொம்ப தாண்டி தித்திக்குது. கிறக்கமாக தீரன் மகியின் இதழை நெருங்க அந்நேரம் சரியாக செருமியபடி அறையின் வெளியே வந்து நின்றான் மனோ. மகி, நீ வா, உன்னை அவன் கடிச்சு தின்னாலும் திணறுவான். மகியை இழுத்தபடி வெளியே சென்றான் மனோ. சரியான கரடி. மனோவை திட்டியபடி அவர்களுடன் கோவிலுக்கு சென்றான் தீரன். சிங்கமுனரி ஊர்கோவிலில் திருவிழா மயமாக இருக்க 2 திருமண ஜோடிகளும் காதல் கொண்டு ரகசியமாக தங்கள் இணையை ரசித்தபடி இருந்தனர். ஊர் பெரியவர்கள் உறவினர்களின் முன்னிலையில் கெட்டி மேளம் கொட்ட உதயனும் மனோவும் தங்களது இணைகளின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு அழகாக திருமண பந்தத்திற்குள் நுழைந்தனர். உதயன் தன் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவித்த நொடி ஆனந்த கண்ணீருடன் மகியை பார்க்க, அதே போல மஞ்சுவும் மகியை பார்த்தாள். அவர்கள் இருவருக்கும் கண் சிமிட்டி புன்னகையை பரிசளித்தவாறு தீரனின் கையணைப்பில் நின்றிருந்தாள் மகி. இந்த சந்தோஷம் எல்லாமே ஒன்னாலதாண்டி என காதலுடன் தன் மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டான் தீரன். தீரனின் ஒற்றை முத்தத்தில் வழக்கம் போல வெட்கி சிவந்து அவனது நெஞ்சிலேயே தஞ்சம் அடைந்தாள் தீரனின் மகள் விழி. முற்றும்.